இப்ப நம்ம வீக்கெண்ட்ஸ்ல மூவி போறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும்னு நெனச்சு பாப்கார்ன் கவுண்டருக்கு போனா, பாப்கார்ன் வந்து ஒரு 3 டிஃபரெண்ட் பிரைசிங்ல பிரைஸ் பண்ணியிருப்பான். 110 ஸ்மாலு, 170 மீடியமு, 180 லார்ஜ் அப்படின்னு பிளேஸ் பண்ணியிருப்பான். இப்ப நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? சரி ஒரு ரூ. 10 மட்டும் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டா நமக்கு லார்ஜே கிடைச்சிருமே! ஸோ லார்ஜே வாங்கிருவோமே! அப்படின்னு யோசிப்போமா? இல்லையா? ஸோ அந்த ரூ. 10 எக்ஸ்ட்ரா குடுத்தா லார்ஜ் நம்ம வேணும்னு யோசிக்கிறோம். ஆனா நமக்கு உண்மையான தேவை என்ன? கொஞ்சம் பாப்கார்ன் இருந்தா கூட போதுமானதா இருக்கும். ஸ்மால் கூட நமக்கு 110ல இருக்கிறது கூட போதுமானதா இருக்கும். பட் அந்த ஊடால 170 அப்படின்ற ஒரு பிரைசிங்க வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த செல்லர்ஸ். அந்த 170 இது நாட் ஒன்லி அப்ளைட் ஃபார் பாப்கார்ன். எனிதிங் நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், எனி ப்ராடக்ட் இந்த நடுவுல ஒரு பிரைசிங் வைக்கிறாங்கல்ல. அந்த பிரைசிங் வைக்கிறதோட நோக்கம் என்ன? உண்மையிலேயே நமக்கு வந்து அந்த 170 இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் பாப்கார்ன் சேல் பண்றதா? நல்லா பார்த்தீங்கன்னா, அத சேல் பண்றது அவங்களோட நோக்கமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு சின்ன ஆங்கரிங் ஒரு பிரைஸ் வந்து 170 அப்படின்ற நடுவுல ஒரு பிரைஸ வைக்கும்போது, அதிலிருந்து ஒரு ரூ. 10 கூட போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 180க்கு லார்ஜ் கிடைச்சிரும் அப்படின்னு உங்கள புஷ் பண்ண வைக்கிறதோட தான் அதோட மெயின் பர்ப்பஸே. அப்போ நம்ம இத பார்த்தோனே என்ன செய்வோம்? அவங்க முட்டாள் மாரியும், நம்ம புத்திசாலி மாரியும் ஒரு ரூ. 10 மட்டும் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு 180ல லார்ஜ் கிடைச்சிருதேன்னு நெனச்சுட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். உண்மையிலேயே நீங்க எந்த சாய்ஸுமே குடுக்காம, டைரக்ட்டா வந்து 110 மட்டும் இருந்துச்சுன்னா, 110 கூட வாங்கிட்டு நம்ம வந்து மேபி போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்போம். இத தான் வந்து சைக்காலஜில டீகாய் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். டீகாய் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸ் வந்து உங்க முன்னாடி எந்த மாரி சாய்ஸஸ் குடுப்போம்னா, நம்ம என்ன முடிவு பண்ணி உங்கள வாங்க வைக்கணும்ன்றத ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டு, நீங்க அத வாங்க வைக்கிறதுக்கு ஏத்த மாரி சாய்ஸ் ஆர்க்கிடெக்சர். ஒரு 170க்கு இத பிளேஸ் பண்ணோம்னா, அப்ப கண்டிப்பா வந்து 180க்கு வாங்குவான் அப்படின்னு முடிவு பண்ணி புஷ் பண்றாங்கல்ல. இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த இடத்துல போறீங்க அப்படின்னா, நார்மலா என்ன வாங்குவீங்க? ஸ்மால் வாங்குவீங்களா? மீடியம் வாங்குவீங்களா? லார்ஜ் வாங்குவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.